வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024. ஸோ யூஎஸ்ஏ vs பாகிஸ்தான் 11th மேட்ச் 6th ஜூனு. ஸோ வியாழக்கிழமை 9 PM ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச். நிறைய பேர்த்துக்கு வந்து குழப்பம் இருக்கும். இந்தியா மேட்சஸ் மற்ற மேட்சஸ் எல்லாமே நம்மளோட டைமிங்க்கு 8 மணிக்கு நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. பாகிஸ்தான் மேட்ச் வந்து 9 மணிக்கு. அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அப்போ லைனப் வந்து 8:30 வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஈவினிங் மேட்சஸ் ப்ளே பண்ணது எல்லாமே லைனப் 7:30 வரும். இது வந்து 8:30 தான் லைனப் வரும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 9 மணிக்கு தான் வந்து மேட்சுமே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி மார்னிங் 2 மேட்ச் இருக்கும். இதுக்கப்புறம் மிட் நைட்டில் ஒரு மேட்ச் இருக்கும். இந்த மாதிரி யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிறதுனால இந்த வேர்ல்டு கப்பே டைமிங் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணவும் முடியல. பிளாஸ்ட் மேட்சஸும் நடுவில் வரும். அதையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணுவோம். இன்னொன்று, ஒரு பெரிய டீமு ஒரு ஸ்மால் டீம் வந்து ஆடுறப்போ ஸ்மால் லீக்கை பொறுத்தவரை இதான் லாஜிக், புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் டீம் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. வின்னிங்ஸ் எப்படி வருது அப்படின்னா, ஜஸ்ட்டு கேப்டனோ இல்லை ஒரு வைஸ் கேப்டனோ இல்லை ஒரு பிளேயர் சேஞ்சிலையோ இல்லை 2 பாயிண்ட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்குள்ளேயோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ பெரிய டீம் ஆடுறப்ப தான் டீமே எடுக்க முடியாமல் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ரிஸ்க்குன்றது அதில் தான் வரும். பட் இதே இது உங்களுக்கு கிராண்ட் லீக்கு எந்தளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சின்ன டீமு ஒரு பெரிய டீம் ஆடுறப்ப கிராண்ட் லீக்கில் லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்ஸை உள்ளே ஆட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கெஸ் பண்ணி ஒரு டீம் கொடுக்குறதே கிராண்ட் லீக்கில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கும் நமக்கும் ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஐபிஎல்னால் நமக்கு 200 பாயிண்ட்டு 300 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி போயிடும். ஸோ T20 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக வேர்ல்டு கப்பு ஃபுல்லாமே ப்ளே பண்ணால் கிராண்ட் லீக் ஜெயிக்கலாம். அதை வந்து நான் உறுதியாக வந்து சொல்ல முடியும். சொல்கிறேன் நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களையும் ட்ரை பண்ண சொல்கிறோம். சப்போஸ் கிடச்சிச்சின்னா நீங்களுமே வந்து வின் பண்ணலாம். அதுக்காண்டி சொல்கிறது தான். ஸோ இந்த மேட்ச்சுக்கு யூஎஸ்ஏ vs பாகிஸ்தானுக்கு ஹெவி ஸ்டாட்ஸ் ஹெட்டோ வெனியோவோ வந்து இருக்காது. அது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பார்க்கலாம். கடைசியாக இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடிருக்கு. அதில் யூஎஸ்ஏ வந்து எக்ஸ்பீரியன்ஸாக ஆடிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்சாஸில் தான் வந்து இந்த மேட்ச்சை நடத்த போகிறாங்க. கனடாவும் யூஎஸ்ஏ ஆடின ஒரு மேட்ச்சு. அந்த கிரவுண்டு பார்த்தோம்னா நல்லாவே வந்து பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டாக இருந்துச்சு. ஹையஸ்ட்டே பார்த்தோம்னா அந்த கிரவுண்டில் பேட்ஸ்மேனுக்கு தான் சாதகமாக இருந்துச்சு. அப்போ நம்ம எப்படி டீம் எடுக்கணும் அப்படின்ற பேஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம ஒரு இந்தியா அயர்லாந்து மேட்ச் ஆடின அந்த கிரவுண்டில் நியூயார்க்கில் பவுலர்ஸுக்கு தான் அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்குன்ற மாதிரி இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக பேட்டர்ஸ் தான் அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா டெத்தில் போட்டு சாயன்ஸ் ஆஃப்ரெடி 3-4 விக்கெட் எடுக்கலாம். ஹாரி ஷெஃப் வந்து அந்த பேஸை பயன்படுத்தி விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். பேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டிங் விக்கெட்டில் நல்லாவே வந்து பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இன்னொன்று, அயர்லாந்து இந்தியா மேட்ச் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மேட்ச்சில் இந்தியா ஆடினது பயங்கரமாக ஆடினாங்களா அப்படின்னா கிடையாது. அதே விக்கெட்டில் தான் வந்து பாகிஸ்தான் பவுல் பண்ண போகிறாங்க. ஒரு பாகிஸ்தான் பவுலிங்க்கு எதிராக ரோஹித் சர்மா எல்லோரும் ஆட போகிறது எப்படி இருக்குதுன்ட்டு தெரியல. பட் ரிசர்வ் பண்ணிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பேட் பண்ணாருன்னு சொல்லலாம். அயர்லாந்தே வந்து மிரட்டிட்டாங்க. வெறும் 99 ரன்னு ஸ்கோர் பண்ணியுமே 99-95 சம்திங் ரன்ஸ் அடித்தே வந்து நல்லா டைட் பண்ணாங்க. ஸோ அந்த மேட்ச் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் பயங்கரமாக இருக்கும். அந்த விக்கெட் வந்து பவுலர்ஸுக்கு சாதகமான ஒரு விக்கெட். இந்த விக்கெட் வந்து பேட்டர்ஸுக்கு சாதகமான விக்கெட். பட் பாகிஸ்தானுக்கு ஃபேவராக டீம் வந்து செட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து யூஎஸ்ஏக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய பாதி பிளேயர் இந்தியன் பிளேயரு, சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து பிளேயரை வச்சு தான் ஆடிட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆடுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ரொம்ப மோசம் ஆட மாட்டாங்க. ஓரளவுக்கு டீசென்ட் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். டியோன்ற ஆப்ஷனு ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஐடியா கண்டிப்பாக யோசனை வரும். நிறையா பேர் வந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க டெலகிராமில் நம்ம டீம் போட்டு லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் காட்டுதுன்னு. ஸோ அது வந்து நம்ம கடைசி 5லேருந்து 10 நிமிஷம் டெலகிராம் நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வர மாதிரி இருந்தால் தான் வந்து ஒர்க் ஆகுது. நானும் முடிஞ்சளவு முன்னாடி தான் வந்து டீமுன்றதை அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த டீம் வந்து நான் அப்டேட் பண்ணி போஸ்ட்டாகவே 2 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இது வந்து எப்படி நம்ம முன்னாடியேவும் கொடுக்க முடியலை. இது பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் டெலகிராமில் டீம் பார்த்து ப்ளே பண்ணுறவங்க முன்னாடியே வந்து டெலகிராம் போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்லேயும் லீடர் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுறது எல்லாமே கால்குலேட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றது நான் டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பைக்கு அந்த மாதிரி வந்து தராங்க லீடர் போர்டில் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ யூஎஸ்ஏ விசஸ் பாகிஸ்தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது நான் ஒவ்வொரு டைம் அப்பப்போ வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இதான் வந்து கரெக்டான அட்ரஸ்ஸு. ஸோ பார்த்து சேஃபாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உள்ளே வந்தாலே தெரியும் நம்ம எப்படி வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ 2 பிளேயர் செலக்ட் பண்ணால் அதில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அந்த 2 பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கிறதுல இல்லாத ஒரு பிளேயரை நீங்கள் வந்து எடுக்கிறதும் பெட்டராக இருக்கும். ஸோ வின்னிங்ஸுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோன்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ வின்னுனா வின்னு, லாஸ்னா லாஸு. ஸோ அதான் வந்து நம்மளோடது எல்லாமே கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஐபிஎல் முடிஞ்சதுனால நிறைய பேர் வந்து அவ்வளோதான் வந்து மூவ் ஆயிடுவாங்க. பட் ரெகுலர் ஃபேண்டசின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ T20 வேர்ல்டு கப்பு நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸாக வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஐபிஎல் தான் எனக்கு தெரிஞ்ச வரையே டஃப் ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதுலேயே. மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம், நிறையா மேட்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 170 மேட்ச் இருக்குது. பிளாஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். T20 வேர்ல்டு கப்புக்கும் டீம்ஸ்ன்றது கொடுக்குறோம். ஸோ ப்ளே பண்ணுறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் விசஸ் யூஎஸ்ஏ பிளேயர்ஸை பொறுத்தவரைய பாகிஸ்தான் பிளேயர்ஸு ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இங்கிலாந்துக்கு எதிராக வந்து போராடினாங்க. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே பாகிஸ்தான், இங்கே யூஎஸ்ஏன்னு மாற்றி கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிறது தான் யூஎஸ்ஏ பிளேயர்ஸ், இங்கே இருக்கிறது தான் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ். ஸோ அவசரத்தில் மாற்றி வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பாகிஸ்தான் சைடில் நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் பிக்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணலாம். பெரிய அளவில் யாருமே யோசிக்க மாட்டாங்க அந்த பிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் இந்த இடத்துல ஃபக்கர் ஜவானும், உஸ்மான் கான், அதுக்கப்புறம் இஃப்திகார் அகமது. ஸோ அசாம் கான் விட்டுடலாம். ஸோ தேவையில்லை. அசாம் கான் வந்து ஒரு பிளேயர் கேட்டகரியே கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து அவர் ஆடிட்டுருக்கார். ஸோ அவங்க பேட்டிங்குமே முன்னாடி அனுப்ப மாட்டாங்க. சதாப் கான் தான் அனுப்புவாங்க. ஜஸ்ட்டு விக்கெட் கீப்பிங்க்கு வேறு எங்கேயும் நிற்க வைக்க முடியாது, அங்கேயே நிற்க வைக்கலான்ற கான்செப்டில் தான் வந்து நிற்க வைக்கிறாங்கன்னு. ஸோ நான் சொல்ல பாகிஸ்தானோட மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு தான் அவர் புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாரு. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா இமாத் வாசிம்க்கு ஏதோ இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. அதனால் அசாம் கான் ஆட தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த 3 பேர் பார்த்தோம்னா லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஃபக்கர் ஜவான் நிறைய பேர் வந்து நிறைய பேர் பிக் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இஃப்திகார் அகமத், உஸ்மான் கானை ஒரு 30% தான் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நம்ம கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நசீம் ஷா ஒரு சில மேட்சஸ் ஆடாமல் உள்ளே வரார். மோஸ்ட்லி ஷாஹின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ஷாஃபை தான் எல்லாருமே கேப்டன்ஸ் கப்னா ஜிஎல்ல ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் மாற்றி நசீம் ஷாவை ட்ரை பண்ணலாம். சேம் இங்கே ரிஸ்வான், பாபர் அசாம் மோஸ்ட்லி எல்லா டீம்ஸ்லையுமே நம்ம கேப்டன்ஸ் கப்பில் ட்ரை பண்ணுவாங்க, காமனானது. அது ஒரு டீம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து வேண்டான்னு சொல்லலை. ஒரு கிராண்ட் லீக் டீம் வந்து கேப்டன்ஸ் கப்பில் சாய்ஸ் நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓப்பனர்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி பவுலிங் பண்ணால் ஷாஹின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃபையும் நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் காம்பினேஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பேஸாக 1, 2ன்ற மாதிரி கிராண்ட் லீக் கேப்டன்ஷன் கொடுத்து நம்ம பிளேயர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 2 சைடுமே எடுத்துக்கலாம். பட் ரிஸ்கான ஆப்ஷன்ஸில் நசீம் ஷாவை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நல்லாவே பால் மூவ் ஆகும். அவருக்கு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். செகண்ட் சதாப் கான், அடுத்ததான் உஸ்மான் கான். இந்த 3 பேரை ஜிஎல்ல ஹை ரிஸ்கான ஒரு சில டிஃபரன்ஷியல் டீம்ஸில் இஃப்திகார் அகமத் இவங்களாம் வேறு காம்பினேஷனில் கொடுங்க. ஸோ அமீர் வேண்டாம், அதேமாதிரி அசாம் கான் வேண்டாம், இங்கே உஸ்மான் கான் கூட தேவையில்லை. ஸோ ஃபக்கர் ஜமான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு ஹை ரிஸ்க் ஒரு கிராண்ட் லீக்கில், அதுமாதிரி இஃப்திகார் அகமது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஹை ரிஸ்க்காக ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்கில். ஏன்னா இவங்க பவுலிங் பண்ணுவாங்க, ஓகே தான். பட் தேவைப்பட்டால் ஸ்பின் பவுலிங் வந்து இவர் பவுல் பண்ணுவார். அப்போ இவர் யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 விக்கெட் எடுத்துட்டால் கூட நல்ல ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். ஒரு டிஃபரன்ஷியல் பிக் ஆப்ஷனாகவுமே மாறுவார். ஸோ அதனால் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஃபக்கர் ஜவானும், ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இஃப்திகார் அகமதும், நசீம் ஷா, இந்த 3 பேர் வந்து நல்ல ஆப்ஷன்ஸ். மற்றபடி இவங்க 2 பேர், அதுக்கப்புறம் இந்த 2 பேர் சதாப் கானை நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சதாப் கான் வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். பட் இருந்தாலும் நிறையா ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஹை ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெத்துலேயும் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லையும் ஷாஹின் அஃப்ரிடி பவுல் பண்ணுவார், ப்ளஸ் டெத்லேயும் பவுல் பண்ணுவார். ஹாரிஸ் டெத்தில் முழுமையாக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நசீம் ஷா உள்ளே வரதுனால முகமது அமீரும் இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணலாம். ஸோ அதனால் ஹாரிஸை ஃபுல்லாமே டெத்துக்கு போகலாம். ஆனால் டெத் வரையும் மேட்ச் போகும்னு நீங்கள் யோசிச்சு
டீம் எடுத்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதில் மோஸ்ட்லி இப்போது லாஸ்ட் மேட்ச் வந்து யூஎஸ்ஏ டீமில் யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆண்ட்ரிஸ் கோஸ், அதுக்கப்புறமா ஜேர்ன்ஸ், இந்த 2 பேர், கோரி ஆண்டர்சன் 3 பேரை வந்து சொல்லலாம். மற்ற எல்லோரும் ஒரு விக்கெட் சும்மா ஏதோ ஒரு 2 ரன் 3 ரன் 10 ரன்ன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணாங்க. இப்போ இந்த 3 பேருமே மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமானா உங்களுக்கு கோரி ஆண்டர்சனாக ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா பவுலிங்கும் இருக்குது, சும்மா ஏதாவது ஒரு பவுலிங் பண்ணி ஆடிடுவார், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பவுலர்ஸ் ஆடி. அதனால் கோரி ஆண்டர்சன் வந்து நியூசிலாந்து பிளேயரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னா ஓகே, ஒரு டீசெண்டான பிக் எடுத்துக்கலாம். இங்கே ஆண்ட்ரி கோஸ் அதுக்கப்புறமா ஜேர்ன்ஸ் இந்த 2 பேர் ஆடுவாங்க அப்படின்னா, ஸோ பேஸ் ஆட மாட்டாங்கன்னு சொல்லலை. ஏன்னா இவருமே வந்து கவுண்டி மேட்சஸ் நிறையாவே ஆடிருக்காரு இங்கிலாண்டில், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும். இவரும் வெஸ்ட் இண்டீஸ் தான். பட் இருந்தாலும் லாஜிக்கலாக பார்த்தோம்னா எப்படியும் ட்ரெய்லர் வந்து அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். காரணம் என்னென்னா மூவ் பண்ணுற பாலை அவர் ஆட மாட்டார். நசீம் ஷா, ஷாஹின் அஃப்ரிடி வந்து மூவ் பண்ணாங்கன்னா டக்குன்னு ஃபஸ்ட் பாலோ செகண்ட் பாலோ அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுமாதிரி பவுலிங்குமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அவருக்கு ஓவர்ஸ் கொடுப்பாங்க. இங்கே ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காரு, மீதி எல்லாம் ரைட் ஹேண்டர் தான். அதனால் பவுலிங்கும் தரமாட்டாங்க. பட் ஆல்ரவுண்டராக நிறையா பேர் வந்து அவரை பிக் பண்ணுவாங்க. சின்ன சின்ன டீம்ஸ் கூட ஆடுறப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பட் பெரிய டீம்னு வரப்போ மோஸ்ட்லி அவர் ஃப்ளாப் ஆகி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் பிக் பண்ணுவாங்க. அவருக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல பிக்காக பார்க்கலாம்னா இந்த இடத்துல ஹர்ப்ரீத் சிங், ஸோ இவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பங்களாதேஷ் கூட இவர் பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. சேம் சாட்லிவன், ஸோ டெத்துலேயும் போல் பண்ண முடியும், பேட்டிங்லேயுமே ஆட முடியும். ஸோ இவரும் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நல்லாவே வந்து அவர் கிடச்ச சான்ஸை பயன்படுத்தியிருக்காரு. மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்கில் ஒரு 20 ரன் மிடில் வந்து ஆடுறாரு. ஸோ அதனால் இந்த 2 பேரும் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நம்ம கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். கோரி ஆண்டர்சன் ஒரு பெட்டர் சான்ஸு. டாப்பில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பக்கா பேட்டிங் ட்ராக்கை செட் பண்ணாலுமே இங்கிலாந்தில் அங்கேயுமே ஷாஹின் அஃப்ரிடி இனிஷியல் ஸ்பெல்லே விக்கெட் எடுக்கிறார். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன டீம்ஸை விக்கெட் எடுக்கிறதுன்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அலிகான், ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். அதேமாதிரி சௌரவ், ஸோ இவரை பொறுத்தவரையாக மினிமம் ஒரு விக்கெட் எல்லா மேட்ச்சுக்குமே எடுக்கக்கூடிய பிளேயர் தான். டெத்துலேயுமே வீசுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பட் டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் இந்த 2 பேரை பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேருமே வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் கொடுப்பாங்க, லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் மாற்றி மாற்றி வந்து யூஎஸ்ஏ டீமில் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. பட் நல்ல ஆப்ஷன்ஸ், இது வந்து சேஃப் ஆப்ஷனாகவும் ரிஸ்கி ஆப்ஷனாக 2 பேரை பார்க்கலாம். மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அலிகானை வந்து எடுக்கலாம். ஏன்னா டெத்தில் போட்டு 2-3 விக்கெட்டுன்றதை எடுப்பார். அவருக்குமே சிபிஎல் ஐபிஎல்லையுமே ஆடிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸுன்றது இருக்கும். ஸோ மற்றபடி டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன்ஸில் இந்த 2 பேரும் ஒரு சூப்பரான ஆப்ஷன். கோரி ஆண்டர்சன் சேஃப் ஆப்ஷன், அலிகான் ஃபஸ்ட் போல் பண்ணால் சேஃப் ஆப்ஷன். ஜஸ்தீப் சிங்கை பொறுத்தவரைய வேறு டீம்ஸ் கூட வந்து டெத்தில் போல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. பட் பாகிஸ்தான் கூட பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிற அளவுக்கு அவர் குவாலிட்டி இருக்கான்றது ஒரு டவுட்டு. பட் சௌரவ், இவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப காலமாக யூஎஸ்ஏ டீமுக்கு ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், இந்தியன் பிளேயர் தான் இவருமே. பட் டீசெண்டான ஒரு டெத் பவுலிங், இனிஷியல் பவுலிங் வச்சு விக்கெட் இருந்து எடுத்திருக்கார். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி அந்த டிஃப்ரென்ஷியல் பிக்ஸை ட்ரை பண்ணுறது பெட்ரு. சப்போஸ் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, இந்த பவர் பேக்கான பவுலிங்குமே தாக்கு பிடிச்சி ஆடுவாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் பேஸில் போனோன்னா மொனாக் பட்டேல், அதுக்கப்புறம் ஆண்ட்ரி கோஸ், ஜேர்ன்ஸ்குள்ளே கூட நீங்கள் கேப்டன் போட்டு ஹை ரிஸ்க்காக அதை ஒரு டீமில் எடுக்கலாம். பவுலர்ஸே இங்கே வேணாம், டபுள் ஆப்ஷனும் வேணாம், நம்ம பேட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், 20-30 ரன் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரினா அவங்கள எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சைடு இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு கேப்டன்ஷிப் தரலாம். ஸோ ரிஸ்வான் பாபர் அசம் காம்பினேஷனில் கேப்டன்ஷிப் கொடுக்குறது மேபி ஒரு ஒன் சைட் டீமோ ஃபஸ்ட் பேட் பண்ணாலோ இல்லை செகண்ட் பேட் பண்ணாலோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இவங்களே கூட பிடிச்சிட்டு போகலாம். அதுவுமே இருக்குது. நல்ல குவாலிட்டியான பியூர் பவுலர்ஸ் பவுல் பண்ணி விக்கெட் விழுகலை அப்படின்னா இந்த மாதிரி மிடில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் பவுலர்ஸ், ஒரு சிவம் டூபே மாதிரி ஒரு பவுலர்ஸ் வந்து இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். இதில் சாட்லிவன் வந்து நல்ல தரமான ஒரு பவுலர், டெத்துலேயுமே பவுல் பண்ணுவார், ப்ளஸ் பேட்டிங்குமே ஆடக்கூடிய பிளேயர். ஸோ பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் சாய்ஸு ரிஸ்வான் பாபர் அசாம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஹாரிஸ் ஷெஃப், அதுக்கப்புறமா ஷாஹின் அஃப்ரிடி ட்ரை பண்ணலாம். பாபர் அசாம், ஷாஹின் அஃப்ரிடி கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரன்ஷியல் பிக்காக ஒரு 2-3 பேர்த்தை இங்கே எடுத்துக்கோங்க. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த இஃப்திகா மாதிரி ஃபஸ்ட் பட்னா ஃபக்கர் ஜமான் இந்த மாதிரி பிளேஸை ட்ரை பண்ணுறது பெட்ரு. ஸோ இந்த விக்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்றது கனடா மேட்ச்லேயே பார்த்துருக்கோம். மற்றபடி ஹெட்டு கட்டி இவங்க ஆடினது கிடையாது. வென்யூமே வந்து ஒரே ஒரு மேட்ச் யூஎஸ் ஆடிருக்காங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. அதேமாதிரி பேட் பால் 11 யூசர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ சைலண்ட்டாக வந்து ஆப் மூவ் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு லீடர் போர்டு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்கிறேன். பேட் பால் 11 ப்ளே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுற எல்லா கான்டெஸ்ட்டுமே வந்து கால்குலேட் ஆகும். ஸோ
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னே நீங்கள் போட்டு ப்ளே பண்ணாதான் அப்படி கிடையாது. நீங்கள் ப்ளே பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறது கிடையாது. இது வந்து ப்ளே பண்ணுறது. ஒரு 10 டீமோ அப்படி இல்லாட்டி ஸ்மால் லீக் வந்து நீங்கள் நிறையா ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சு ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, நிறையா அமௌண்ட் வந்து வின் பண்ணி வித்ட்ரா பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி அடுத்து அது வின்னிங்ஸ் வந்து திருப்பி ப்ளே பண்ணி அந்த எவ்வளோ அமௌண்ட் ப்ளே பண்ணுறீங்களோ அதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் முடிகிறப்போ உங்களுக்கு இவ்வளோ தராங்க, செகண்ட் வந்து இவ்வளோ தராங்க, தேர்டு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் பால் 11 வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க 2K டெக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திங்க. ஸ்மால் லீக் இதுவுமே பெஸ்ட்டான ஒரு ஆப் தான். முன்னாடி நம்ம நிறையா வந்து வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான ஒரு ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். சயின்ஸ் ஆப்ரேடி கேப்டன் இங்கே பாபரா சமீஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். சதாப் கான், இஃப்திகார் அகமர், உஸ்மான் கான் இவங்களாம் கிராண்ட் லீக்ஸ்க்கு நல்ல ஆப்ஷன்ஸ். ரிஸ்வானு, ஆண்ட்ரி கியூஸுக்கு பதிலாக நீங்கள் ஹச் சிங்கு, ஸோ ஹர்ப்ரீத் சிங்கோ ஏதோ ஒரு சிங்குன்னு இருக்கும். ஸோ மாற்றி கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் பவுலரு. மற்றபடி இங்கே 4 பவுலர்ஸை எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. இவங்களுக்குள்ளேயே மாற்றி கேப்டன்ஷிப் கொடுங்க. பெரிய அளவில் ஸ்டாட்ஸு, வென்யூ ஸ்டாட்ஸ், ஹெட் ஸ்டாட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பெரிய டீம் ஈக்குவலாக மோதுறப்போ தான் வந்து நல்லாவே ஸ்டாட்ஸ், வென்யூ ஸ்டாட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் அடுத்து வந்து பெரிய மேட்ச் வரும்னு. ஸோ இந்த சின்ன மேட்சஸ்க்கு ஒன் சைட் டீமாக நீங்கள் அந்த பெரிய டீமுக்கு ஃபேவராக டீமை செட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்மால் லீக் அது எப்படி போகுன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், பெரிய மேட்சஸ் கண்டிப்பாக ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸோட கொடுத்துருவோம். உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் க்ளோஸாக போக முடியும். கண்டிப்பாக நீங்களே செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது.